வணக்கம் வணக்கம் நண்பர்களே. என்னடா வணக்கம்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலானா மன்னிச்சுக்கோங்க. எங்கடா காலையில் வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒரு சிறிய திருத்தம், இது காலை இல்லை மதியம். என்னப்பா குமார் ஜோக்கா? சரி வாங்க இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த காணொலியில் கேட்ரிங் பயணத்தோட கதையை தான் பார்க்க. பஸ்ஸில் இருக்கும்போதுல எனக்கு கேட்ரிங்னா என்னன்னே தெரியாது. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் போகவே ஆரம்பித்தேன். நான் எந்த நேரத்தில் காலேஜ் சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வீட்டிலே வந்து நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது. ஃபினான்ஷியலாகவும் ஹெல்த்தியாகவும் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நான் டைம் கேட்ரிங் கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ். இந்த நேரத்தில் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தடவை வரைக்குமே கேட்ரிங் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதில் வர அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னோடய செலவுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திப்பேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செலவுக்குன்னு எந்த ஒரு பைசாவும் வாங்க மாட்டேன். மொத்தம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் அன்றைக்கி வந்து இருந்துச்சு. சனிக்கிழமை நைட்டு 1, ஞாயிற்றுக்கிழமை 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமை போனது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறம், அங்கே நிறைய கோழிகள்லாம் இருந்துச்சு. சனிக்கிழமை மதியம் 2 மணி போல் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருந்தேன். ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கே வந்தேன்.